ஒரு கிளை செயலாளர் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், முதலமைச்சரே ஆக முடியும் அதிமுக தான். திமுக போல வாரிசு அரசியல் கிடையாது. குடும்ப ஆட்சி இல்ல, மன்னர் ஆட்சி இல்ல. அதிமுக ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. கருணாநிதி, ஸ்டாலின் நம்முடைய எதிரி, நம்முடைய துரோகி யார் என்று தெரியும். ஆனால் நம்மோடே உறவாடி நம்மை கெடுப்பவரிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எவனாலும் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தவறுகள், சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றுவார். நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின். அடுத்த வருஷம் நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தல் களம் விறுவிறுப்பாக செயல்பட்டு இருக்கு. மேலும் மத்திய அரசு கொண்டு வந்த எஸ்ஐஆர் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று இருக்கு. கூட்டணி வியூகங்களும் வலுப்பெற்றும் வரும் நிலையில தான் அதிமுகவுடன் பாஜக, தமாக போன்ற கட்சிகளும், திமுகவுடன் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் பயணித்துட்டு இருக்காங்க. திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கிடையே பல்வேறு முரண்பாடுகள் வெடித்து வருவதால அந்த கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் பிரியும் நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் அதிமுகவில் உட்கட்சி மோதல் தீவிரமடைந்து வருவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. முதல்ல ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் போன்றோரை கட்சியிலிருந்து நீக்கிய இபிஎஸ் அன்னையில செங்கோட்டையனையும் நீக்கி இருக்காரு. இவர் தாவேகாவில் இணைந்து பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தாரு. இதனை அடுத்துதான் பிரிந்தவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும், இல்லை என்றால் வேறு மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும் என அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இவ்வாறான நிலையில தான் இன்று அதிமுக பொதுக்குழு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற்று முடிந்திருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டத்துல அதிமுகவின் கூட்டணி வியூகம் குறித்தும் ஆட்சி பங்கு பற்றியும் விவாதிக்கப்படும் என்று கணிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஓபிஎஸ் அதிமுக பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பது குறித்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என கூறியிருப்பதால அது குறித்து இபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கிளை செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் வர முடியும்னா அதிமுக வர முடியும். ஒரு கிளை செயலாளர் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், முதலமைச்சரே ஆக முடியும் அதிமுக தான். திமுக போல வாரிசு அரசியல் கிடையாது. குடும்ப ஆட்சி இல்ல, மன்னர் ஆட்சி இல்ல. அதிமுக ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. ஏழைகளுக்கும் இடம் உண்டு, உழைப்பவர்களுக்கும் இடம் உண்டு. அவர்களும் எம்எல்ஏ ஆவார்கள். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ன மிட்டாமிராஸ் தாரா? பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் மிட்டாமிராஸ் தாரா? சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அதிமுகவிலே வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று அழகு பார்க்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அதே போல அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே இங்கே வந்திருக்கிற பல நிர்வாகிகள் வேட்பாளராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிகிறது. இயக்கத்துக்கு விசுவாசமாக உழைக்கின்றவர்கள் நிச்சயமாக கிடைக்கும். தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் மகிழ்ச்சியோடு தைப்பண்டிகை கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது குறிப்பிட்டார், ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம், 5000 ரூபாய் கொடுக்கலாம் திரு ஸ்டாலின் சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம், தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அப்படி தை திருநாளிலே தை பண்டிகையின் போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் வழங்குங்கள். இப்பொழுதாவது நீங்கள் செய்த ஊழலாவது, எவ்வளவோ ஊழல் செய்து விட்டீர்கள், எவ்வளவோ மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள். மக்களுக்கு
மகிழ்ச்சி ஊட்டுகின்ற விதமாக இந்த தைப்பண்டிகை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்ற விதமாக ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வழங்க வேண்டும். எவ்வளவோ கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா மக்களுக்காக எந்த திட்டம் கொடுக்கல, எந்த பெரிய திட்டமும் இந்த ஆட்சியில் வரல. இதையாவது இந்த ஏழைகளுக்காக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளாக வைத்து, அது மட்டுமல்ல, இந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குமா இருக்காதா? 2ஆக போய்விட்டது, 3ஆக போய்விட்டது, 4ஆக போய்விட்டது. அவர் போய்விட்டார், இவர் போய்விட்டார். அதனால் இந்த இயக்கம் காணாமல் போய்விடும், வெற்றி பெறாது, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தினந்தோறும் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலினுடைய அரசு பல்வேறு பொய்யான கட்டுக்கதைகளை இன்றைக்கு பரப்பி கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு துணையாக இந்த ஊடகங்களும் பத்திரிகை துறையிலும் முழுமையாக விலை போய் அனைத்து இந்திய, இப்போது மட்டுமல்ல, ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாண்புமிகு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த 5 ஆண்டு காலத்தில் தான் நம்மை கல்லெறிகிறார்கள் என்றில்லை. எப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார்களோ அன்றையிலிருந்தே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த இயக்கம் வெற்றி பெறுமா, நடிகர் ஆளாள முடியுமா என்று கேட்டவர்கள் தொடர்ந்து அம்மாவை பார்த்து இந்த அம்மா ஆட்சி செய்ய முடியுமா என்று சொன்னவர்கள். அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காது, இந்த ஆட்சி இருக்காது, எடப்பாடிக்கு ஆள தெரியுமா, நிர்வாகம் தெரியுமா என்று கேட்டவர்கள் மத்தியிலே 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை, சிறப்பான ஆட்சி மட்டுமில்ல, மக்களுடைய மனநிலையை புரிந்து, ஏழை மக்களுடைய மனநிலையை புரிந்து, விவசாயிகளுடைய மனநிலையை புரிந்து, அனைத்து தரப்பு மக்களுடைய மனநிலையை புரிந்து ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சராக, விவசாயியுடைய முதலமைச்சராக, மக்களுடைய முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் சிறப்பாக நிறைவு செய்து காட்டியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் அதிமுகவுடைய சரித்திரம். இன்றைக்கு நேற்று இல்லை, என்றைக்குமே அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மை தான் குறிவைத்துக் கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு ஒரு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே. இதிலே எதிரி திமுக மட்டுமில்ல, துரோகிகள் மட்டுமில்ல, நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதிலே இருக்கிறார்கள். அதில் தான் நம்ம ரொம்ப எதிரி நமக்கு யார் என்று தெரியும். திமுக, கருணாநிதி, ஸ்டாலின் நம்முடைய எதிரி, நம்முடைய துரோகி யார் என்று தெரியும். ஆனால் நம்மோடே உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம்தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அப்படி இனம் கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள், பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் அதிகார பலம், ஆட்சி பலம், பண பலம் இத்தனையும் மீறி, இத்தனையும் முறியடித்து இந்த ஆட்சியை, இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எவனாலும் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதே நிலைமை, இதே அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால், அந்த துண்டு சீட்டு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன? ஆனால் இப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கு சில பத்திரிகைகளும் ஊடகங்களிலும் கணிப்பு என்ற பெயரிலே, கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு 100 நாள் இருக்கிறது. இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் 100 நாள் தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த பத்திரிகையின் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு, அதிமுக தொண்டர்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கு மிகப்பெரிய சதி திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் பார்க்கிறோம். இந்தியா முழுவதும் பல்வேறு தேர்தலிலே தேர்தல் கணிப்பை பார்க்கிறோம். எந்த தேர்தல் கணிப்பாவது 1-2 தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக நடந்திருக்கிறதா? என்னைக்காவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தலில் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா? 2011 இல்ல, 2011 ஜெயிக்க வாய்ப்பே இல்ல.
2021 அதிமுக காணாமல் போயிடும்னா, ஆனால் நமக்கும் திமுகவுக்கு எவ்வளவு வித்தியாசம்? வெறும் 3 லட்சம் வாக்குகள். அது நம்முடைய துரோகிகள் சில செய்த தவறு, நாம் செய்த சில தவறுகளால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது. மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை. நம்முடைய தவறுகள், சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றோம். நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். ஆகவே தயவு செய்து இந்த ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வருகிற கருத்து கணிப்பு என்ற பெயரிலே தினந்தோறும் மாலையானால் 4 பேர் ஊர்ல 4 பேர் சொல்லுவான், 4 விதமா பேசுவான். அவன் பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டாலே அவனை யாருன்னு தெரியாது. கவுன்சிலர் ஓட்டுல நின்னா வாங்க மாட்டான், அவன் பேசுவான். நான் பார்த்து விட்டேன், நான் கேள்விப்பட்டு விட்டேன். என்னிடம் சொன்னார், இவங்ககிட்ட தான் வந்து அமித்ஷா சொன்னார். விளக்கு வச்சு பார்த்தவனுங்க பக்கத்திலே, அப்படியே விளக்கு வச்சு பிடிச்சி பார்த்தவனுங்க சொல்லுவானுங்க, அதிமுக இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது. சண்முகம் இன்று வெளியேறுகிறார், தங்கமணி போகிறார். எங்கேயா போனோம்? உயிருள்ள வரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இது எங்க கட்சி, எங்க கட்சிடா இது. அண்ணா திமுக தொண்டர்கள் நிரம்பிய கட்சி, தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி, தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம். இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல, திமுக இல்ல, இது அண்ணா திமுக. ஆகவே தயவு செய்து மன உறுதியோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் தைரியம், உங்க மன உறுதிதான் அண்ணா திமுகவை எடப்பாடியார் 2024 மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நாம் அமர வைக்க வேண்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.